நாளிலே சூழ்நிலை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 23வது வசனத்துல பவுலையும் ஷீலாவையும் அநேக அடிகளை அடித்து அவங்கள காவல் பண்ணும்படியாக அவங்களை கட்டளை இடுறாங்க. சிறைச்சாலைக்காரன் அவங்க கால்களை தொழுவத்துல மாட்டி வைத்து அவங்க உள்காவல் அறையில வைக்கப்பட்ட நிலைமையில நடு ராத்திரியில பவுலும் ஷீலாவும் ஜெபம் பண்ணி துதித்து கொண்டிருந்தார்கள் சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. ஆமேன். அவங்க அந்த அடிச்ச அந்த காயத்தோடு கால்கள் தொழு மரத்துல மாட்டி அவங்க எந்த நிலைமையில இருந்திருப்பாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில ஐயோ எங்களை அடிச்சிட்டாங்களே, நாங்க இப்படி ரத்த காயத்தோடு கூட நாங்க இருக்கிறோம், எங்க வஸ்திரங்கள் கிழிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை குறித்து அந்த இடத்துல அவங்க யோசிக்காம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிவித்த அந்த பவுலும் ஷீலாவும் நடு ராத்திரியில ஜெபம் பண்ணி துதித்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ சிறைச்சாலையினுடைய அந்த அஸ்திபாரங்களே அசைந்தது அவங்களோட துதி ஜபத்தி நிமித்தமாக. அந்த இடத்துல கதவுகள் எல்லாம் திறவுண்டு அந்த ஒரு சிறைச்சாலைக்குள்ள இருந்த எல்லாருடைய அந்த கட்டுகளும் அவிழ்ந்து போயிடுச்சு என்று வேதம் சொல்லுகிறது. அதை பார்த்த அந்த சிறைச்சாலைக்காரன் ஓடி வந்து அவங்க பாதத்துல விழுந்து ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறார். அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை அந்த சிறைச்சாலைக்காரனுக்கு அவங்க 2 பேரும் போதிக்கிறத அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல 30-31வது வசனத்துல நாம் பார்க்கலாம். அவங்க சூழ்நிலை பார்த்திருந்தா அந்த சிறைச்சாலைக்காரன் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டான். அந்த குடும்பத்திற்கு ஆண்டவருடைய நாமம் அறிவிக்கப்பட்டிருக்காது. அவங்க சூழ்நிலையை பார்க்கல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்துல துதித்து அவரை மகிமைப்படுத்தினார்கள். ஆமென். அதே போலதான் எஸ்தரின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல அகாஸ்வேரு ராஜா, அந்த ராஜாவின் இடத்துல ஆமான் ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்துல இருக்கிறார். அவரை பார்த்து எல்லா ஜனங்களும் அவருக்கு கனத்தை கொடுக்குவாங்க. மொர்தெகாய், எஸ்தரோட அண்ணன் மொர்தெகாய் வந்துச்சு அந்த ஆமானை நமஸ்கரிக்கவோ கனத்தை அவர் செலுத்த மாட்டார். அதனால அந்த ஆமானுக்கு மொர்தெகாய் மேல ரொம்ப ஒரு கோபம். அவர் மொர்தெகாய் மாத்திரம் நம்ம அழிக்க கூடாது, அவருடைய யூத குலத்தையே நம்ம அழிக்கணும்னு சொல்லிட்டு அவரு அகாஸ்வேருவின் இடத்துல அதுக்குரிய அந்த கட்டளைகளை பெற்றுக்கொண்டு எல்லா நாடுகளுக்கும் யூத குலத்தை நாளில அழிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அந்த கட்டளை போகும். இது மொர்தெகாயும் எஸ்தரும் அறிந்த பொழுது அவங்க இந்த சூழ்நிலை எப்படி கையாள வேண்டும் அப்படின்னு அவங்க யோசித்து மொர்தெகாய் எஸ்தர் இடத்துல சொல்லுவாரு, நீ வந்துச்சு இத ராஷாவின் இடத்துல கொண்டு போனோம், எப்படியும் நம்ம யூத குலத்தை நம்ம காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவாரு. மொர்தெகாய் எஸ்தர் இடத்துல சொல்லுவாரு, இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறொரு இடத்திலிருந்து வரும் அப்படின்னு. அப்போ எஸ்தர் வந்துட்டு உபவாசிக்கிறதுக்காக அவங்களும் அந்த தாதிமார்களும் மொர்தெகாய் யூத ஜனங்கள் அனைவரும் சேர்ந்து உபவாசிக்கிறாங்க. அல்லும் பகலும் 3 நாள் புசியாமலும் குடியாமலும் உபவாசித்து அகாஸ்வேரு ராஜாவின் இடத்துல அவங்க போறாங்க. அந்த எஸ்தர் தேவனிடத்திலிருந்து அவங்க அந்த ஆலோசனை எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு உபவாசித்து அவங்க போய் செயல்படுறாங்க. அகாஸ்வேருக்கு ஒரு விருந்து ஆயத்தப்படுத்தி அந்த ஆமானுடைய சதிகளையும் அவனுடைய சூழ்ச்சிகளையும் முறியடித்து யூத குலத்தை அந்த எஸ்தரும் மொர்தெகாயும் காப்பாற்றாங்க. அது போல இந்த நாளில நம்மளை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு காரியங்களை குறித்து நம்ம கலங்கி இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு அப்படியா யோசிக்காம எப்படி செயல்படணும். ஏசப்பாவினுடைய பிள்ளைங்க ஜெபத்தோடு உபவாசத்தோடு மற்றவர்களுக்காகவும் சரி நம்மளுடைய ஆத்ம ரட்சிப்புக்காகவும் நம்ம இந்த நாளில நம்ம ஒரு செயல்படக்கூடிய தேவ பிள்ளைகளாய் நாம் காணப்படணும். இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒன்றுதான். என்ன வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொன்றும் இந்த நாளில நடந்து கொண்டிருக்கிறது. பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் எல்லாமே இந்த அழிவுக்குரிய காலங்கள் ஆரம்பித்த ஒரு நாளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால நம்மளை சுற்றி நடக்கிறதோ மற்றதை குறித்து நம்ம யோசிக்காம நம்ம அதற்கு என்ன செய்யணும், ஆண்டவருடைய நாமத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்பதோ இல்ல நம்ம
பாவத்தை விட்டு மனம் திரும்புகிற தேவ பிள்ளைகளா, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறுவதோ இதைத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர, எப்படி அந்த சிறைச்சாலைக்காரன் அந்த அற்புதத்தை பார்த்து உடனே அவர் ஒப்பு கொடுத்தாரு, அதே போல நம்மளும் இன்னைக்கு ரட்சிக்கப்படாம தேவனை விட்டு தூரம் இருப்போமானால், இயேசு கிறிஸ்துவை விட்டு, ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இந்நாளில தூரமாய் அவரை விட்டு விலகின ஒரு வாழ்க்கைக்குள் நம்ம இருக்கலாம். ஆனால் இந்த நாளில நம்ம அந்த சூழ்நிலையை நம்ம எப்படி அதை கையாள வேண்டும் என்று நம்ம செயல்படணும். ஜெபிக்கிறவர்களாய், உபவாசிக்கிறவர்களாய், ஏசப்பாவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாய் நாம் இருக்கணும் இந்த நாளிலே. அதுதான் இந்த காலத்துக்கு மிக அவசியமான ஒன்றா இருக்கும். நம்மளை குறித்தே நம்ம கலங்கி நம்ம துக்கப்பட்டு, நான் இப்படி இருக்கிறேன், வறுமையில இருக்கிறேன், அது இதுன்னு சொல்லிட்டு இந்த நாட்களில் எந்த சாக்கு போக்குக்கும் ஏசப்பா நாமத்துல நம்ம இடம் கொடாம நம்மளை நம்ம தேற்றி திடப்படுத்தி, பவுலையும் ஷீலாவை நம்ம எப்பவும் நினைச்சுக்கணும். எஸ்தருடைய அந்த காரியத்தை நம்ம நினைச்சு நம்ம செயல்படுகிற தேவ பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோமானால் நிச்சயமாய் சூழ்நிலை நமக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமாவே தெரியாது. அதை எப்படி ஜெயிக்கணும், எப்படி மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு ஏசப்பா நம்மளை நடத்துவார். தேவ பிள்ளைகள் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் எப்பொழுதும் இருக்கிற அந்த ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். எங்கள் அன்பும் இரக்கமுள்ள எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு கோடான கோடி நன்றி, ஸ்தோத்திரம். ஆமேன். எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரே எப்படி நாங்கள் மேற்கொள்ள வேண்டும், எப்படி நாங்கள் கையாள வேண்டும் என்றப்பா பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இருந்து நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம். எதை பார்த்தோம், எந்த சூழ்நிலை பார்த்தோம் நாங்கள் பயந்து நாங்கள் ஒதுங்கி போகிற அப்படியா இராதபடிக்கு ஏசப்பா நல்ல ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாய் பிறருக்காக தேசத்திற்காக மன்றாடுகிறவர்களாய் உபவாசிக்கிறவர்களாய் எங்கள் ஆத்துமாவை குறித்து அதற்கு நாங்கள் உத்தரவாதம் எடுக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட கிருபத்தாரும் ஏசப்பா. ஸ்தோத்திரம். பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவருடைய வருகை அதி சீக்கிரத்துல இருக்கிறது. நடக்கிற ஒவ்வொரு சூழ்நிலை அதற்கான ஒரு அறிகுறி வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிற ஒவ்வொன்றும் இந்நாளிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதை குறித்து அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் எங்களை நாங்களே உமக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்தம் உள்ளவர்களாய் உமக்கென்று நாங்கள் வாழ்கிற தேவ பிள்ளைகளாய் ரட்சிக்கப்படாத தேசத்திற்காக, ஜனத்துக்காக, குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிற ஒரு உத்தரவாதம் ஏசப்பா நாமத்தினால நாங்கள் எடுக்க நீர் கிருபை தயவு பாராட்டுங்கப்பா. ஸ்தோத்திரம். சூழ்நிலை கொண்டு நாங்கள் பயந்து, சூழ்நிலையை கண்டு நாங்கள் கவலைப்படாதபடி ஏசப்பா அந்த சூழ்நிலையை மேற்கொள்ள ஞானத்தையும் அதற்குரிய வழிகளையும் உண்டாக்குகிற உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும் ஏசப்பா. நீங்கள் அப்படி செய்ய போகிற தயவுக்காக நன்றி. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஸ்தோத்திரம். நீரே ஆண்டவரே தெய்வம் என்று நாங்கள் அறிக்கை செய்து நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த நீர் கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. நீங்க அப்படி செய்வதற்காக நன்றி. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.